ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னன்னா, நான் ஆர்டிக்கிள் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். பட் 1 மாசம் ஆகியும் எங்களுக்கு ப்ராப்பரா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரவே இல்ல அப்படின்னு சொல்லி. கிறிஸ்டான சேனல் மெம்பர்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மறுபடியும் உங்க எல்லாருமே சந்திச்சதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். இன்னைக்கு நம்ம ஜெனுவினா ரிவ்யூ பண்ணக்கூடிய இந்த ஒரு ஜேர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஜேர்னலோட நேம் வந்து மெடிக்கல் ஆர்ச்சிவ்ஸ். சோ இந்த ஜேர்னல் வந்து ஸ்கோபஸ்ல எந்த குவார்டைல்ல வந்து வாராங்க, அதே மாதிரி வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ் ஏபிடிசி குவார்டர் லிஸ்ட்ல வந்து இண்டெக்ஸ் ஆகியிருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். இந்த ஜேர்னல்ல வந்து நம்மளுடைய வேல்யூபிள் ரிசர்ச் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுக்கு வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து எவ்வளவு கலெக்ட் பண்றாங்க, ஏதாவது க்ளோன் இல்ல டூப்ளிகேட் வெப்சைட்ஸ் வந்து இருக்குதா, அதே மாதிரி நம்மளுடைய ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து அக்செப்டன்ஸ் வரைக்கும், அக்செப்டன்ஸ்ல இருந்து பப்ளிகேஷன் வரைக்கும், பப்ளிகேஷன்ல இருந்து இண்டெக்ஸிங் வந்து எவ்வளவு நாளையில இல்ல எவ்வளவு மாசத்துல வந்து நடக்கும் அப்படிங்கறது பார்க்கலாம். சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மெடிக்கல் ஆர்ச்சிவ்ஸ் ஜேர்னல் உடைய ஜெனுவின் ரிவ்யூ பக்கம் போகலாம். சோ இந்த ஜேர்னல் பத்தி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து மெடிக்கல் ஆர்ச்சிவ்ஸ் ஸ்பேஸ் இந்த ஜேர்னலுடைய ஆன்லைன் ஐஎஸ்எஸ்என் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். ஏன்னா மெடிக்கல் ஆர்ச்சிவ்ஸ்ங்கிற வந்து ரொம்ப காமனான ஒரு நேம், அதனாலதான் இப்படி வந்து சர்ச் பண்றோம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு medarch.org. இதே மாதிரி நமக்கு வந்து ஐஎஸ்எஸ்என் போர்ட்டல்ல வந்து இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கு. இது போக நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹெல்த் வெப்சைட், அதாவது வந்து ncbi.nlm.nih.go இந்த வெப்சைட்ல ஜேர்னல் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இது போக அதர் இண்டெக்ஸிங் டேட்டாபேசஸ் வந்து இந்த ஜேர்னல் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎஸ்எஸ்என் போர்ட்டல்ல வந்து கோத்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து மெடிசின்ஸ்கி ஆர்ஹிவ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து கொஞ்சம் கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணும்போது மீடியம் வந்து ஆன்லைன் கொடுத்துருக்காங்க. முன்னால ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு பிரிண்ட் ஜேர்னல். ஸோ இவங்க வந்து இண்டெக்ஸ் பை கிராஸ் ரெஃப் கூட, அப்படின்னா அவங்க ஆர்டிகலுக்கு வந்து டிஓஐயும் கொடுக்குறாங்க. இந்த ஜேர்னல் வந்து ஒரிஜினலி ஃப்ரம் பாஸ்னியா அண்ட் ஹெர்சகோவினா. ஸோ அங்கதான் இவங்க வந்து ஐஎஸ்எஸ்என் நம்பர் வந்து வாங்கியிருக்காங்க. இதே மாதிரி ncbi.nlm.nih.gov. ஸோ இதுல வந்து கொடுத்துருக்கிறது வந்து இது வந்து ஒரு பை மந்த்லி ஜேர்னல். ஸோ பை மந்த்லினா ஒரு வருஷத்துக்கு வந்து 6 இஷ்யூ வந்து பப்ளிஷ் பண்றாங்க. ஸோ கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது அதே வெப்சைட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பர்டிகுலர் வெப்சைட்லயும் இண்டெக்ஸ் பண்ணிருக்கிறதா கொடுத்திருக்காங்க. இது போக பப்மெட் சென்ட்ரல்லையும் இண்டெக்ஸ் ஆகியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட் medarch.org. ஸோ இதுல வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸ் பை கோப், கமிட்டி ஆன் பப்ளிகேஷன் எத்திக்ஸ், இது ரொம்ப முக்கியமானது. கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆன்லைன் ஐஎஸ்எஸ்என் நம்பர், பிரிண்ட் ஐஎஸ்எஸ்என் நம்பர் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ கொஞ்சம் கீழே வந்து கோத்ரூ பண்ணலாம். அஹெட் ஆஃப் பிரிண்ட்ல வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. கரண்ட் இஷ்யூ கோத்ரூ பண்ணும்போது 2025ல வந்து ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கு. பட் 2025ல உள்ள ஆர்டிகல்ஸ் எதுவுமே இப்போதைக்கு கரண்டா இண்டெக்ஸ் பண்ணல. பாஸ்ட் இஷ்யூஸ் வந்து கோத்ரூ பண்ணும்போது 2023ல கோத்ரூ பண்ணும்போது நமக்கு 6 இஷ்யூஸ் இருக்கு. 2024ல பாத்தீங்கன்னா 4 இஷ்யூஸ் இருக்கு. 2025ல இப்போ ஒரே ஒரு இஷ்யூ இருக்கு. இவங்க ஆக்சுவலா ஒரு பை மந்த்லி ஜேர்னல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பட் வந்து இப்போ 2024ல 4 இஷ்யூஸ் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் முன்னாடி 6 இஷ்யூஸ் வரைக்கும் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2024ல உள்ள ஆர்டிகல்ஸ் எல்லாமே கோத்ரூ பண்ணும்போது நீங்க எந்த இஷ்யூனாலும் எடுத்துக்கோங்க, இன்டர்நேஷனலிசம் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது உண்மையிலே நல்ல ஒரு விஷயம் தான். இந்த 2024ல உள்ள இஷ்யூஸ் ஒவ்வொன்றா நீங்க வந்து டோட்டல் பண்ணி பார்க்கும்போது எக்ஸாக்டா வந்து ஒரு 60 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ப்ரொசீஜர் ஃபார் ஆன்லைன் சப்மிஷன் அப்படிங்கிற வந்து சப்மிட் ஆர்டிகல் செக்ஷன்ல உங்களுக்கு வந்து வரும். ஸோ இதுல வந்து கைட்லைன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது போக இந்த லிங்கை வந்து பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுல வந்து பாம்ராட் ஃபார்ம் வந்து ஒரு டெம்ப்ளேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்க ஆர்டிகல்ல வந்து 3500 வேர்ட்ஸ் வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி 4 டேபிள்ஸாவது இருக்கணும். அதே மாதிரி அகைன் ஒரு 4 ஃபிகர்ஸாவது இருக்கணும். அண்ட் 25 ரெஃபரன்சஸ் ஆவது இருக்கணும். ஸோ இதுக்கு மேல போச்சுன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் €100 வந்து சார்ஜ் பண்றாங்க. ஸோ இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து €700 ஆர் அப்ராக்சிமேட்லி $800 பக்கத்துல ஆர் 65,000 பக்கத்துல சார்ஜ் பண்றாங்க. எல்லா பேமெண்ட்டும் நம்ம பப்ளிஷிங் ஃபீஸ் பேஜ பாருங்க அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து கோத்ரூ பண்ணும்போது உங்களுக்கு ஆர்டிகல் ப்ரூஃப் வந்துட்டுன்னா ஒரு 7 டேஸ்க்குள்ள ஆர் மேபி 1 வீக்குள்ள நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும். ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. சப்போஸ் நீங்க உங்களுடைய ஆர்டிகல் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டீங்க, வெல் அண்ட் குட். ஸோ அதுக்கு பிறகு நீங்க வெப்சைட்ல ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கீங்க, இல்ல வந்து பப்மெட் சென்ட்ரல்லையோ இல்ல யூரோ பப்மெட் சென்ட்ரல்லையோ நீங்க வந்து சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கீங்கன்னா
அதுக்கு ஒரு €100 எக்ஸ்ட்ரா நீங்க வந்து பே பண்ணணும். ஸோ ஆர்டிகல் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து ஒரு டெம்ப்ளேட் ஃபார்மேட் குடுத்திருக்காங்க. கார்ப்பரேட் அசைன்மென்ட் ஃபார்ம் அப்படிங்கிற வந்து இருக்கு. ஆத்தர் ஸ்டேட்மென்ட் ஃபார் பப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க டவுன்லோட் பண்ணலாம். அதுக்கு பிறகு ஆர்டிகல சப்மிட் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நம்மளுடைய அஃபிலியேஷன் டீடைல்ஸ் மட்டும் இல்ல, நம்மளுடைய ஆர்கிட் ஐடியும் சேர்த்து வந்து நீங்க இன்க்ளூட் பண்ணணும். அப்ஸ்ட்ராக்ட் வந்து மேக்ஸிமம் வந்து 300 வேர்ட்ஸ் வந்து இருக்கணும். நீங்க பேப்பர் வந்து சப்மிட் பண்ணும்போது லெட்டர் டு த எடிட்டர் அப்படின்னு வந்து சப்மிட் பண்ணணும். அது வந்து ஆக்சுவலா வந்து 1500 வேர்ட்ஸ்க்கு கூடாம இருக்கணும். ரெஃபரன்சிங் ஸ்டைல் வந்து வான்கவர் ஸ்டைல் ஃபாலோ பண்றாங்க. சோ ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து இந்த பர்టిక్యులர் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ்க்கு மட்டுமே அனுப்புங்க. வேற எதுக்கும் அனுப்பிடாதீங்க. மேபி இந்த ஃபியூச்சர் வந்து இந்த ஜெனுவின் வெப்சைட் கூட ஒரு குளோன்டோ இல்ல ஃபேக் வெப்சைட் கூட கண்டுபிடிக்கலாம். அப்படி வந்து பார்க்கும்போது இதுதான் வந்து ஒரிஜினல் ஜெனுவின் பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ். சோ இது வந்து ஆக்சுவலா வந்து மெயின்டைன் பண்றது ஒரு நேஷனல் பாடி. அதனால தைரியமா நீங்க பே பண்ணலாம். இவங்களுடைய கான்டாக்ட் செக்ஷன்ல வந்து அட்ரஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு இமெயில் ஐடி வந்து இருக்கு, ஃபேக்ஸ் நம்பர் வந்து இருக்கு, கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீடைல்ஸ் அதாவது வந்து ஸ்ட்ரீட் டீடைல்ஸ் கூட இருக்கு. ஃபோன் நம்பர் இருக்கு, ஃபேக்ஸ் நம்பர் இருக்கு, இமெயில் ஐடி வந்து இருக்கு. அவங்களுக்கு ஒரு வெப்சைட் கூட வச்சிருக்காங்க. எடிட்டோரியல் போர்ட் செக்ஷன் வந்து கோ த்ரூ பண்ணும்போது நமக்கு வந்து எடிட்டர் இன் சீஃப், கோ எடிட்டர் இன் சீஃப் அவருடைய கம்ப்ளீட் அஃபிலியேஷன் டீடைல்ஸ் வித் ஆர்கிட் ஐடி வந்து இருக்கு. இது போக அதர் எடிட்டோரியல் போர்ட் மெம்பர்ஸோடைய டீடைல்ஸும் இருக்கு. ஸோ இவங்களுடைய கண்ட்ரி ஆஃப் ஆரிஜினை பொறுத்து நிறைய பர்சன்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஜேர்னலுடைய ஃபீல்ட்ல வந்து நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த ஜேர்னலோட இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம சை இமெயில் ஜேர்னல் ரேங்க்ல வந்து செக் பண்ணலாம். ஸோ அப்படி வந்து ஐஎஸ்எஸ்என் நம்பர் வச்சு சர்ச் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. மெடிசின்ஸ்கி ஆர்ஹிவ். ஸோ இதுல வந்து கோ த்ரூ பண்ணும்போது கண்ட்ரி வந்து பாஸ்னியா அண்ட் ஹெர்சிகோவினா, சப்ஜெக்ட் ஏரியா கேட்டகரி வந்து மெடிசின், அதே பப்ளிஷர் இன்ஃபர்மேஷன், அதே ஐஎஸ்எஸ்என் ஆன்லைன் அண்ட் பிரிண்ட் நம்பர், ஹெச் இண்டெக்ஸ் வந்து 34. ஸோ கவரேஜ் இயர்ஸ் வந்து 1950, அதுக்கு பிறகு 1952ல இருந்து 2023 வரைக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஸ்கோபஸ் வெப்சைட்ல நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஹோம் பேஜ் ஹவு டு பப்ளிஷ் இன் திஸ் ஜேர்னல் கிளிக் பண்ண உடனே ஸோ இதுதான் வந்து ஒரிஜினல் ஜெனுவின் வெப்சைட் அக்கார்டிங் டு சை இமேகோ ஜேர்னல் ரேங்க். அதே இமெயில் ஐடி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா ஒரு ஜிமெயில் ஐடி தான் அந்த வெப்சைட்லயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது ஆக்சுவலா சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் முன்னால ஆக்சுவலா நல்லா இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா ஊர்பட்ட அட்வர்டைஸ்மெண்ட், அதுவும் இரலவென்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து பார்க்க முடியுது. ஸோ உண்மையிலே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களான்னு தெரியல. ஸ்கோப் ஆஃப் திஸ் ஜேர்னல் அப்படின்னு வந்து இருக்கு. ஸோ கீழே வந்து கோ த்ரூ பண்ணும்போது மெடிசன் கேட்டகரி இவங்க வந்து Q3 குவார்டர்ல வர்றதா கொடுத்துருக்காங்க. இதையும் கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜேர்னலுடைய 2 இயர், 3 இயர் அண்ட் 5 இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து பார்க்க முடியுது. கமெண்ட் செக்ஷன்ல பெருசா விசேஷமா எதுவுமே இல்ல. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க் வெப்சைட்ல நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன் நம்ம கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சிட்டோம். எனிவே ஸ்கோபஸ்.comல சோர்சஸ்ல டைட்டில்ல நம்ம வந்து மெடிக்கல் ஆர்ச்சிவ்ஸ் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணலாம். நமக்கு எக்ஸாக்டான சர்ச் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. சைட் ஸ்கோர் வந்து 2.1, ஹையஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து 63%. ஸோ அதை கிளிக் பண்ண உடனே நமக்கு வந்து எக்ஸாக்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸ்கோபஸ், கவரேஜ் இயர்ஸ், பப்ளிஷர், ஐஎஸ்எஸ்என், அப்புறம் சப்ஜெக்ட் ஏரியா எல்லாமே அதே தான். வியூ ஹோம் பேஜ் அப்படிங்கிற ஒரு செக்ஷன் வந்து இல்ல. எனிவே வேற வழியிலையும் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸ்கோபஸ் கண்டென்ட் கவரேஜ்ல வந்து கோ த்ரூ பண்ணும்போது 2024ல 60 டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. உண்மைதான். ஏன்னா 60 டாக்குமெண்ட்ஸ் தான் பப்ளிஷே பண்ணியிருக்காங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் ஆகிட்டு. ஸோ ஓவர் த இயர்ஸ் நம்ம வந்து பார்க்கும்போது ஒரு 80, 90 டாக்குமெண்ட்ஸ் பக்கத்துல ஒவ்வொரு வருஷமும் வந்து இண்டெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025ல வந்து ஆர்டிகல்ஸ் இல்லன்னு கேட்பீங்க. இல்ல வந்து 2025 மென்ஷன் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க. ஏன்னா அப்படின்னா 2025 இஷ்யூல உள்ள ஆர்டிகல் எதுவுமே இப்போதைக்கு கரண்டா இண்டெக்ஸ் பண்ணல. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஸ்கோபஸ் டீமை வந்து டைரக்டாவே வந்து நீங்க வந்து வெப் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி, அதாவது பேப்பர் உடைய பப்ளிகேஷன் காப்பி இன் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணி நீங்க வந்து அனுப்பி விட்டா மேபி ஒரு 3 to 4 வீக்ஸ் பக்கத்துல டைம் எடுத்து அதை வந்து இண்டெக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ அதை வந்து நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சைட் ஸ்கோர், ரேங்க் அண்ட் ட்ரெண்ட் வந்து கோ த்ரூ பண்ணும்போது இவங்க வந்து 2023 வரைக்கும் 63rd பர்சன்டேஜ்ல வந்து வராங்க. ஸோ 0 to 25, 26 to 50, 51 to 75 வர்றதுனால இவங்க வந்து Q2 குவார்டைல வந்து வராங்க. ஸோ சை இமேகோ ஜேர்னல் ரேங்க்ல வந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன். சரிங்களா? ஸோ எவ்வளவு நாளைக்கு இது வந்து கண்டினியூ ஆகும்னு கேட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த ஜேர்னல் வந்து தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டா பேஸ்ல வந்து கண்டினியூ ஆகும். முன்னால ஆக்சுவலா Q3 குவார்டைல இருந்தவங்க இப்போ Q2 குவார்டைல வந்து வந்திருக்காங்க. அதுக்கு அவங்க சார்ஜ் பண்றது வந்து €700 ஆர் அப்ராக்சிமேட்லி 65,000 இன் இந்தியன் ருபீஸ். ஸோ ஓரளவுக்கு இப்போ உள்ள
சினாரியோல வந்து ரீசனபிளான ஃபீ தான். இந்த ஜர்னல் ஃபியூச்சர்ல வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல வேற வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. மேபி வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. பட் இப்போ கரண்டா வந்து இந்த ஜர்னல் இன்ஃபர்மேஷனை வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்ல நம்ம செக் பண்ணும்போது நமக்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் வரல. அதே மாதிரி ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல நம்ம வந்து சர்ச் பண்ணும்போதும் நமக்கு ரெலவெண்டான இன்ஃபர்மேஷன் வரல. ஸோ இந்த ஜர்னல் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளோன்ட் இல்ல டூப்ளிகேட் வெப்சைட் வந்து கிடையாது. ஒரே ஒரு ஜெனுவின் வெப்சைட் தான் வந்து இருக்கு. இந்த வெப்சைட்ல பார்க்கும்போது நமக்கு ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜஸ் வந்து €700 ஆர் $800 ஆர் அப்ராக்சிமேட்லி 65,000 இன் இந்தியன் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. நம்ம ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்றதுல இருந்து அக்செப்டன்ஸ் அண்ட் பப்ளிகேஷன் வரைக்கும் மேக்ஸிமம் 5 மந்த்ஸ் பக்கத்துல எடுக்கிறாங்க. ஒரு சில பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க என்னன்னா, நான் ஆர்டிகல் வந்து சப்மிட் பண்ணிட்டோம். பட் 1 மாசம் ஆகியும் எங்களுக்கு ப்ராப்பரா வந்து ரெஸ்பான்ஸ் வந்து வரவே இல்ல அப்படின்னு சொல்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் ஜர்னல் தான் வந்து உடனே வந்து ஆர்டிகல் ப்ராசஸிங் சார்ஜ் இவ்வளவு, ரிவ்யூ ப்ராசஸ் முடிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜெனுவினான ஜர்னல் வந்து கொஞ்சம் டைம் வந்து எடுப்பாங்க. இன்னைக்குள்ள காலகட்டத்துல நம்மளுடைய ஃபேக்கல்டி மெம்பர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், லேர்ன் ஸ்காலர்ஸ் கிட்ட பொறுமை அப்படிங்கறது வந்து ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஜெனுவின் பப்ளிகேஷன்ஸ்க்கு நீ மூவ் பண்றதா இருந்தா ட்ரஸ்ட் அண்ட் பேஷன்ஸ் ரொம்பவே அவசியம். நம்மளுடைய ரிசர்ச் ஆர்டிகல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா அவங்கள நீங்க கண்டிப்பா நம்பணும். அதே மாதிரி உங்களுக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியம். சோ இந்த ஜர்னல் வந்து இப்ப கரண்டா வந்து ஸ்கோபஸ் குவார்டைல் 2ல வந்து வராங்க. சோ இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராப்பரா அவங்க ஃபாலோ பண்றதுனால இந்த ஜர்னல் தொடர்ந்து வந்து ஸ்கோபஸ் டேட்டாபேஸ்ல வந்து கண்டினியூ ஆகும் அப்படிங்கறத நம்புறோம். அதே மாதிரி ஒருவேளை சான்சஸ் இருக்கு இந்த ஜர்னல் வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயும் இண்டெக்ஸ் ஆகுறதுக்கு. பட் இப்போ கரண்டா வந்து வெப் ஆஃப் சயின்ஸ் டேட்டாபேஸ்லயோ இல்ல ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்லயோ இண்டெக்ஸ் ஆகல. இந்த ஜர்னல் பத்தின உங்களுடைய சந்தேகங்கள், கிளாரிபிகேஷன்ஸ், குவெஸ்டன்ஸ், குவரிஸ், பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. சோ இந்த யூஸ்ஃபுல் ஜெனுவின் வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா தான் இருக்கும் நம்புறேன். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜெனுவினான ரிவ்யூ, அதாவது ஸ்கோபஸ், வெப் ஆஃப் சயின்ஸ், SCIE, ISI இல்ல ஏபிடிசி குவாலிட்டி லிஸ்ட்ல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். அது வரைக்கும் கொலாபரேஷன் தானே எல்லாமே.